அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். யோகா ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ட்வீக் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கரெக்டான ரெகுலர் பீரியட்ஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து மென்டல் ஹெல்த் டெவலப் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னன்னா ஏரியல் யோகாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். உங்களோட கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் ஆகும், தைராய்டு ஹார்மோனில் இது ஒர்க் ஆகும், உங்களோட கட் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசியாக வந்து அவங்க திருப்பி என்ன கேட்பாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி தான் ஜிம்மும். லைக் நீங்கள் கண்டினியூஸாக போகிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் விட்டுட்டிங்கன்னா திருப்பி ஒரு 1 month 2 months பிரேக் எடுத்து திருப்பி போகும்போது யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகேங்களா? பிகாஸ் இட் வில் ரீடைன் இன் யோர் பாடி. அதே மாதிரி தான் யோகாவும். நிறைய பேர் வந்து டிஸ்க் பல்ஜ் இஷ்யூ வருவாங்க. ஸோ லாட் ஆஃப் ஆர்த்தோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ஹெரினேஷன் இருக்குது, ப்ரொட்ரூஷன் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்க் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வராங்கன்னா அவங்களுக்கு நான் சில ஆசனாலாம் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் கண்டினியூஸாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். எவ்வளோ நாளைக்குன்னு கேட்பாங்க. லைஃப் லாங் அப்படின்னு. லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணுமா? இந்த யோகா வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து பயங்கரமாக ஒரு இம்பாக்ட் தரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். ஸோ உங்களோட இந்த ஸ்பேஸ், அதாவது உங்களோட இந்த ஸ்டூடியோவில் அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட்ஸோட எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க? இல்லை ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல முடியுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. தே லாட் ஆஃப் women who come here, like girls who come here, especially வந்து doctors who come here, like நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருப்பாங்களே டாக்டர்ஸ், லைக் இந்த ஃபைனல் இயரில் தே வில் பி அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது ஃபுல் டே அந்த இயரில் இருப்பாங்க, எமர்ஜென்சி டியூட்டியில் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய நாள் இருக்கிறதுல 10 out of 8 டாக்டர்ஸ் who come here are having PCOD, சம்திங் லைக் ஏதோ ஒன்று இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் தான். அவங்க டாக்டர்ஸ் தான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் திஸ் இஸ் ராங், அண்ட் இப்போ தான் தூங்கணும், இப்போ தான் சாப்பிடணும், இதுதான் பண்ணணும். பட் ஸ்டில் தேர் லைஃப், அவங்களோட ஒர்க் ரொட்டீன் அந்த மாதிரி இருக்குது. தே ஆர் சாக்ரிஃபைசிங் தேர் ஹெல்த் ஃபார் ஆர் ஹெல்த், அந்த மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் இங்கே வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறதும் வந்து சொல்லும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. லாட் ஆஃப் டாக்டர்ஸ், டென்டல் டாக்டர்ஸாக இருக்கட்டும், MBBS டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே வந்து அந்த லைஃப் ஸ்டைல், லைக் அவங்களோட யோகா ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ட்வீக் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கரெக்டான ரெகுலர் பீரியட்ஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து மென்டல் ஹெல்த் டெவலப் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட அந்த அவ்வளோ இன்டென்ஸான லைஃப் அவங்களோட ERலலாம் எமர்ஜென்சி டியூட்டிலலாம் கொஞ்சம் காமாக பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு இந்த நம்மளோட ஸ்டுடியோ. ஓகே, ஸோ ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எனக்கு ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சது இந்த ஹேமாக் தான். பட் அதை தாண்டி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. தட் மீன்ஸ் தட் நீங்கள் நிறைய ஆர்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கேன் யூ ஜஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஷூர். வி டீச் யோகா, ஓகே, வின்யாச அஷ்டாங்கா, தட் இஸ் பவ யோகா, அண்ட் ஆல்சோ ஏரியல் யோகா டீச் பண்ணுறோம், ப்ராப் யோகா டீச் பண்ணுறோம், விச் இஸ் வி ஹேவ் ஆல் த ப்ராப்ஸ் லைக் வீல், இந்த பிளாக் சேர், அப்புறம் ஏரியல் சில்க். ஸோ ஏரியல் சில்க் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு யோகா ஆர் ஏரியல் யோகா. ஏரியல் சில்க் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம். சென்னையிலேயே வந்து நம்ம தான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எடுத்து கண்டினியூஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முன்னாடி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருப்போம், இப்போ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் கண்டினியூஸ் கிளாஸஸ். ஓகே, ஸோ வாட்ஸ் யுவர் லாங் டைம் விஷன் சார்? இப்போ இங்கே ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. as you already said, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு யோகா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட லாங் டைம் கோல்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? lot of people say like you have to have this small goal, big goal. இந்த மாதிரிலாம் கோல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோகா வந்து இட்ஸ் நாட் தட் செட்டிங் அ கோல், இட்ஸ் அபவுட் லைக் கோலே. அதாவது என்ன சொல்கிறது, கோல்னா ஒரு மிஷன், இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் ஐ எம் அட்டைனிங் தட் கோல், அந்த கோல் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வில் நாட் ஸ்டாப் தேர். அடுத்தது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வில் நாட் செட்டில் ஃபார் எனிதிங். நம்ம செட்டிலே ஆக மாட்டோம். எவ்வளோ பெரிய கோல் வச்சாலும் அந்த கோல் ரீச் ஆகும்போது அடுத்து என்ன அப்படின்னு தான் லைஃப்பில் இருக்கும். ஸோ தட் ஐ டோன்ட் செட் அ பிக் கோல், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரன் மை லைஃப் பீஸ்ஃபுல்லி. லைக் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு. இப்போ பாருங்கள், நான் ஒர்க் பண்ணல, லைக் ஐ எம் ஸ்லீப்பிங் அட் லைக் என்னோட செஷன்ஸ் இங்கே 7 முடிஞ்சிடும். 7:30 டின்னர் முடிச்சுட்டு 9 ஃபேமிலி வில் கோ டு பெட், லைட்ஸ்லாம் ஆஃப்.
காலையில் திருப்பி 4:30க்கு எழுந்துச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு ஃபுல் டே ஐம் அவைலபிள் டு கோ அவுட் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஸோ ஐ ஹாப்பி திஸ் வே. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எனர்ஜி கொடுக்குறேன். அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு அந்த ரிகவரி ரேட்லாம் பார்க்கும்போது ஐ வில் கெட் பூஸ்டட் அப். இதையே நான் வந்து அழகாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 10 ஸ்டூடியோ வைக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் போடணும் அப்படின்னு ஐடியா கிடையாது. பட் எக்ஸ்ட்ராவாக இப்போது ஸ்டூடியோ எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து இட் வாஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ சர்ச் ஃபார் இட். இட் கேம் லாங் த வே. அவங்க ஒருத்தவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க, யூ டேக் திஸ் ஸ்டூடியோ அண்ட் ரன் இட். ஐ ஸ்டார்டட் இட். அதே மாதிரி ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃபினிஷிங் from me and they are starting their studio and I am helping out. So இது ஒரு வீக்லி கிளாसेस மாதிரி இல்லாம you give it as a courses மாதிரியும் நீங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. Yes. Okay. So I teach this as a course. Okay, that's great to hear. So last question என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஏரியல் யோகா சூஸ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இந்த விஷயம் கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்கன்னா எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, ஏரியல் யோகாக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் போத் ஆர் கிவிங் த சேம் பெனிஃபிட். எக்ஸ்ட்ராவா சில பெனிஃபிட்ஸ் என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங். ஆப்வியஸ்லி நான் வந்து எண்டோக்ரைனா ஆன் ஃபன்னி நோட் இது சொல்கிறேன். நான் உங்களோட கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் ஆகும், தைராய்டு ஹார்மோனில் இது ஒர்க் ஆகும், உங்களோட கட் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசியாக வந்து அவங்க திருப்பி என்ன கேட்பாங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா, அவ்வளோதான் கேட்பாங்க, ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஸோ நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு ஃபஸ்ட்டு அவங்கள உள்ளே வர வைக்கிறதுக்காக ஐ ஹாவ் டு டெல் தம் லைக் the major and side benefits. மேஜர் பெனிஃபிட்டை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு சைடில் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ளெக்சிபிலிட்டி, வெயிட் லாஸு, ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லணும். அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு ஒன்ஸ் தே ட்ரை இட், அதுக்கப்புறம் தான் தே வில் நோ தட் ஓகே இது இவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது, இவ்வளோ இன்வர்டாக ஒர்க் ஆகுது, மைண்ட் லெவல்லையும் ஃபிசிக்கல் லெவல்லையும் போத் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். உள்ளே வரதுக்கு முன்னாடி வி டெல் தம் லைக் ஞானி மாதிரி நம்ம ஃபிலாசபி பேசணும்னா தே திங்க் ஓகே இது நம்மளுக்கு சூட் ஆகாது, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்குமே வந்துட்டு லைக் இந்த ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது. இதுக்குமே நம்ம ஜிம் போனால் எப்படி டயட் எடுத்துக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி டயட் அலாங் வித் லைஃப் ஸ்டைல்னா நீங்கள் ப்ராப்பராக தூங்கணும், ப்ராப்பராக எழுந்துக்கணும், கரெக்டான டைமில் சாப்பிடணும். டயட் மட்டுமே ஒர்க் ஆகாது. லைஃப் ஸ்டைல், ஒர்க் அவுட் ரொட்டீன் அண்ட் உங்களுக்கு வந்து வாட் இஸ் தட் ஃபுட். ஸோ இந்த மூணுமே இருக்கணும். சரி, நீங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யோகா அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு. யோகா ஒர்க்ஸ் இன் யோர் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார்டியோ வேணும்னா கூட கார்டியோ மாதிரி இதில் சூரிய நமஸ்கார்லாம் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் கார்டியோ. அதர் தென் தட் லைக் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் வேணும்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ டு ஜிம், நத்திங் ராங் இன் இட். பட் கண்டினியூஸாக நீங்கள் உங்களுக்கு ஜிம் போகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெனுவஸாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கீப் இட் லைக் thrice a week or twice a week and you can do yoga regularly every day. Okay, so the last question is gym போயிட்டு சடனா விட்டுட்டாங்கன்னா அகைன் அவங்க என்னெல்லாம் வெயிட் லாஸ் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. லைக்வைஸ் இங்க வந்துட்டு யோகா ப்ராக்டிஸ் பண்றவங்க இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து யோகா நிறுத்திட்டாங்க, ஒரு கிளாஸஸ் வர நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருக்குமா? யோகா நிறுத்திட்டாங்கன்னா என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னா, ஒரு 60 days ஆஃப் யோகா பயிற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்களோட அந்த நிறுத்தின பீரியடில் திருப்பி மசில்ஸ்லாம் டைட்டன் ஆகும், உங்களோட ஜாயின்ஸ்லாம் டைட்டன் ஆகும், உங்கள் மொபிலிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் திருப்பி 10லேருந்து திருப்பி 1க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி டூ இட். ஓகே, டு அட்டைன். அதாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 year ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். 1 year ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி போகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதே மாதிரி தான் ஜிம்மும். லைக் நீங்கள் கண்டினியூஸாக போகிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் விட்டுட்டிங்கன்னா திருப்பி ஒரு 1 month 2 months பிரேக் எடுத்து திருப்பி போகும்போது யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகேங்களா? பிகாஸ் இட் வில் ரீடைன் இன் யோர் பாடி. அதே மாதிரி தான் யோகாவும். உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரீடைன் ஆகிக்கும். அதுக்கு 1 year ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். அண்ட் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் இன் எண்டோக்ரைன் சிஸ்டம் இல்லையா? அதனால உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது. நிறைய பேர் வந்து இது நான் சொல்லி ஆகணும், நிறைய பேர் வந்து டிஸ்க் பல்ஜ் இஷ்யூ வருவாங்க. ஸோ லாட் ஆஃப் ஆர்த்தோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ஹெரினேஷன் இருக்குது, ப்ரொட்ரூஷன் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்க் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வராங்கன்னா அவங்களுக்கு நான் சில ஆசனாலாம் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் கண்டினியூஸாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். எவ்வளோ நாளைக்குன்னு கேட்பாங்க. லைஃப் லாங் அப்படின்னா லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணுமா? அது ஏதோ ஒரு குற்றம் பண்ண மாதிரி கேட்பாங்க. ஐயோ லைஃப் லாங் நான் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுமா? நம்ம இது ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கணும். இட்ஸ் நாட் தட், இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு இப்போ பாருங்கள், நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் 6 வருஷம் ஆச்சு பரோட்டாலாம் சாப்பிட்டு. ஐயோ பாவமாக கேட்பாங்க, உங்களால் பரோட்டாலாம் சாப்பிட முடியாதா? இட்ஸ் நாட் ஈவன் லைக் ஏதோ ஒரு ஜங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈவன் மென்ட் டு பி ஈட்டன். அதாவது இது சாப்பிட்ற பொருளே கிடையாது. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, மால்டாடெக்ஸ்ட்ரின் இருக்குது, என்னென்னவோ இருக்குது.
இதை சாப்பிட்ற பொருளே கிடையாது, நான் ஐம் ஹாப்பி வித் இட். அவங்க வந்து என்ன பாவமாக பார்ப்பாங்க, இது உங்களால் சாப்பிட முடியாதுல்ல, உனக்கு இந்த மாதிரி கட் இஷ்யூலாம் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி. இட்ஸ் நாட் அபவுட் தட். லைக் But you நீங்க are எப்படி happy with it. எடுத்துக்கிறீங்க, ஆமா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, லைஃப் எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் இதுல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் சார். பிகாஸ் நான் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டோரி கேட்பேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. டுவாஸ் த ஏதோ ஒரு யோகா ஸ்டுடியோக்கு நம்ம போகிறோம், இதை பற்றி நான் அவேர்னஸ் கொடுக்க போகிறேன். எஸ்பெஷலி இன்னைக்கு ஏரியல் யோகா பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் எதில் பார்த்தாலுமே இருந்தது. ஸோ இதை பற்றி ஒரு ப்ராப்பரான வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தான் வந்திருந்தேன். பட் ஆஃப்டர் கம்மிங் இயர் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இட் வாஸ் சம்திங் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இன்னொரு வாட்டியை சந்திக்கும் போது இனிமேல் நிறைய பேசலாம். தேங்க்யூ. ஷூர் தேங்க்யூ.